தம் கிருபை பெரிதல்லோ, என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே. இன்னும் தேவை கிருபை தாருமே, இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 18/5/2024 இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன். கத்தோலிக்க வேதாகமத்தில் நாம் பார்த்தோமானால் ஆண்டவரின் மகிழ்வே உங்களது வலிமை என்று பார்க்கின்றோம். இன்று இந்த கிருபையின் வார்த்தையின் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் அறிவுரையும் ஆலோசனைகளும் என்னவென்றால், நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமாம். அப்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம்முடைய பலன். அப்பொழுது நம்மை யாரும் இந்த மகிழ்ச்சியை நம்மிடமிருந்து எடுக்க முடியாது என்று தெளிவாக இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் கூறுகின்றார். நாம் எப்பொழுது மகிழ்ச்சியாக இருப்போம்? நமக்கு ஒரு தேவை, இதை வாங்க வேண்டும், நெடுநாளாக அந்த தேவைக்காக நாம் காத்திருக்கும் பொழுது அது நம்மை வந்தடைந்தவுடன் நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். அதுபோன்று விழாக்கள் மற்றும் உறவினர்கள் இப்படி அவர்களை சந்திக்கும் பொழுது நாம் மகிழ்ச்சி அடைகின்றோம். ஆனால் இந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் மட்டுமே இருக்கும். அதன் பிறகு அந்த மகிழ்ச்சி போய் நாம் நம்முடைய பழைய அந்த துன்பங்கள், அந்த துயரங்கள் நம்மை வாட்டிவிடும். ஆனால் நாம் எப்பொழுதும் நிரந்தரமாக மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமானால் அது கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் நம் நிரந்தர மகிழ்ச்சி. அதன் மூலமாக நாம் வலிமையாக நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாகவும் வாழ முடியும் என்று இந்த வசனத்தின் மூலம் கர்த்தர் தெளிவாக கூறுகின்றார். இதற்கு ஆதாரமாக இதே நெகேமியா 8ஆம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது இஸ்ரேல் மக்கள் அனைவரையும் நெகேமியா அழைத்து கொண்டு வந்து ஒரு ஓய்வு நாளில் அவர்களுக்கு அந்த மோசேனுடைய நியாய பிரமாண புஸ்தகத்தை எடுத்து அதை காலையிலிருந்து மதியம் வரை வாசிக்கின்றார். அதற்கு விளக்கத்தை எஸ்ரா மற்றும் அந்த ஊழியக்காரர்கள் அனைவரும் அதற்குள்ள விளக்கத்தை மக்களுக்கு எடுத்து கூறுகின்றார்கள். இந்த விளக்கத்தை கேட்டவுடனே அந்த மக்கள், ஐயோ, நாம் இறைவனுக்கு பிரியமற்ற காரியங்களில் தான் செய்து இவ்வளவு நாளும் பாவம் செய்து விட்டோமே என்று அவர்கள் தங்கள் பாவங்களை உணர்ந்து கதறி கண்ணீர் வடிப்பார்கள். உடனே நெகேமியா கூறுவான், நீங்கள் உங்கள் பாவங்களை உணர்ந்து விட்டீர்கள், ஆனால் இன்று கர்த்தருக்குள் நாம் மனமகிழ்ச்சியாக இருக்க வேண்டிய நாள். இன்று நீங்கள் அழக்கூடாது. உங்கள் தவறை உணர்ந்து கண்ணீர் வடித்து விட்டீர்கள் அல்லவா? கர்த்தர் உங்கள் கண்ணீரை கண்டு உங்களுடைய விண்ணப்பத்தை கேட்டு உங்களுடைய பாவங்களை நீங்கள் அறிந்து கொண்டு இனி பரிசுத்தமாய் வாழப்போகிறோம் என்று உங்களுடைய இருதயத்தினுடைய நினைவை பார்த்து கர்த்தர் உங்களுடைய எல்லா பாவத்தையும் மன்னித்து விட்டார். ஆகவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருந்து கர்த்தருக்குள் இந்த பண்டிகையை ஆசரியுங்கள் என்று கூறுகின்றார். ஆகவே அன்பு சகோதரனே, சகோதரியே, நாமும் இவ்வளவு நாளும் மகிழ்ச்சியாக இருக்கின்றோம். ஆனால் கர்த்தர் கூறுகின்ற அந்த கற்பனைகளையும் கட்டளையின்படி நாம் மகிழ்ச்சியாக இருந்தோமா? அந்த மோசேனுடைய கற்பனைகள், கட்டளைகள் கர்த்தர் நம்முடைய உணவு, உடை, பழக்க வழக்கங்கள் எப்படி வாழ வேண்டும் என்று அனைத்தையுமே கூறியுள்ளார். அதன்படி நாம் மகிழ்ச்சியாக இருப்பதுதான் உண்மையான மகிழ்ச்சி. உலக பிரகாரமான மக்களை போன்று நாமும் எதை என்னாலும் சாப்பிடலாம், எப்படி என்னாலும் உடுத்தலாம், எப்படி என்னாலும் வாழலாம் என்று வாழ்ந்து மகிழ்ச்சியாக இருந்தால் அது நிரந்தரமான மகிழ்ச்சி அல்ல. அந்த மகிழ்ச்சி நமக்கும் நம் சந்ததிக்கும் சாபத்தை உண்டு பண்ணுகிற மகிழ்ச்சி. ஆகவே இவ்வளவு நாளும் நாம் கர்த்தருக்குள் அவருடைய கற்பனையின்படியும் அவருடைய விதிகளின்படியும் நாம் வாழாத அந்த மகிழ்ச்சிக்கு மன்னிப்பு கூறுவோம். இன்றிலிருந்து நாங்கள் எங்கு சென்றாலும், ஒரு விருந்து வீட்டிற்கு சென்றாலும் சரிதான், நம் உடை உடுத்தினாலும் சென்றாலும் சரிதான், எந்த ஒரு காரியத்திற்கும் இறைவனுடைய கற்பனைக்கு உட்பட்டு அவர் கூறிய பிரகாரமாக வாழ்ந்து அதன்படி கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நாம் பொருத்தனை செய்வோம். அதன்படி நாம் வாழ்ந்தோம் என்றால் கர்த்தர் நம்மையும் நம் சந்ததியையும் அனைத்து காரியங்களிலும் ஆசீர்வதித்து அவர் நமக்கு பலனாயிருந்து எந்த துன்பங்களோ துயரங்களோ நோய் நொடிகள் நம்மை அணுகாது பார்த்து பாதுகாத்து கொண்டு என்றும் நித்திய மகிழ்ச்சியை தருவார். ஆகவே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம், நித்திய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்வோம்.
ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த வசனத்தின் மூலமாக நாங்கள் உமக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அதுவே எங்களுக்கு பலன், எங்களுக்கு அனைத்து ஆரோக்கியம், சந்தோஷம், நிலையான மகிழ்ச்சி என்று நீங்கள் கற்றுக்கொண்டீர்களப்பா. அப்பா, இப்பொழுது நாங்கள் உணர்ந்து கொண்டோம். இவ்வளவு நாளும் நாங்கள் ஒரு விருந்து வீட்டுக்கு சென்றோம் என்றால் அங்குள்ள மகிழ்ச்சியில், அங்களுடைய உணவு வகைகள் மற்றும் அனைத்திலுமே இது உமக்கு பிரியமா என்று அறியாமல் நாங்கள் அந்த மகிழ்ச்சி அறிந்திருக்கிறோம், அனுபவித்திருக்கிறோம் அப்பா. அதற்காக வருத்தப்படுகின்றோம். நாங்கள் இன்றிலிருந்து எங்கு சென்றாலும், அது சாப்பாடு என்றாலும் சரிதான், அல்லது மற்ற எந்த ஒரு காரியம் என்றாலும் சரிதான், இந்த மகிழ்ச்சி உமக்கு பிரியமான மகிழ்ச்சியா, உமக்கு பிரியமானபடி நாங்கள் இந்த உணவை உண்கின்றோமா, உமக்கு பிரியமான அந்த உடையை உடுத்துகின்றோமா, உமக்கு பிரியமானபடி இந்த ஆஸ்தி அந்தஸ்தை சம்பாதிக்கிறோமா என்று நாங்கள் உணர்ந்து அதன் மூலமாக உமக்கு கற்பனைக்கு கீழ்ப்பட்டு வாழ்வோம், அதன்படி மகிழ்ச்சியாக இருப்போம் என்று நாங்கள் பொறுத்தரை செய்கின்றோம் அப்பா. என்னுடன் சேர்ந்து யார் யாரெல்லாம் இந்த பொறுத்தரை செய்கின்றார்களோ அவர்களுக்காக ஜெபிக்கிறோம். நாங்கள் அறியாமல் செய்த அந்த தவறை மன்னித்து இனி உமது கற்பனைகள் கட்டளைகளின்படி அந்த இஸ்ரேல் மக்கள் வாழ்ந்தது போன்று நாங்களும் வாழ்வோம் என்று உறுதியெடுக்கின்றோம். எங்களையும் எங்கள் சந்ததியும் நித்திய மகிழ்ச்சியாக, நித்திய பலனாக இருந்து ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே, ஆமென்.